அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. ஏன்னா 5 முனை போட்டியாக இருக்குது. இவங்க தான் வெற்றி பெறுவாங்க, இவங்க தான் தோற்பாங்க அப்படின்னு டக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதில் நிச்சயமாக எங்களால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினர். அதே நேரத்தில் அவங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களா அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியாது. ஆனால் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு, யார் வெற்றி பெற்றாலும் அதில் டிசைடிங் ஃபேக்டராக தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தாவேக்கா பெறுகின்ற வாக்குகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாதுங்க. அது சம்மந்தமாக சில டேட்டாக்களும் இருக்குது. அதே நேரத்தில் விஜய் அவரும் சில கணக்குகளை போட்டிருக்காரு. இதெல்லாம் தன்னுடைய கனவை நிறைவேற்றும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா அதை முறியடிக்க எடப்பாடி, மு.க. ஸ்டாலின் இப்படி ஒவ்வொருத்தருமே தீவிரமாக இந்த தேர்தலை பார்க்குறாங்க. ஸோ என்ன திட்டமிட்டு இருக்காங்க, அந்த பின்னணிகளை இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். விஜயின் கனவை நிறைவேற்றுமா ஃபார்முலா 60? காபந்து அரசே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா அப்படின்னு கொதிச்சிருக்காரு, அட்டாக் பண்ணியிருக்காரு டிஎம்கேவை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய்ங்க. எல்லாமே புரிஞ்சிருப்பீங்க. சென்னை பெரம்பூரில் பரப்புரை கூட்டம் நடத்த அனுமதி கேட்டிருந்தாங்க மார்ச் 28 சனிக்கிழமை. ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இங்கே அரசாங்க தரப்பில், இங்கே தேர்தல் ஆணையம் தரப்பில் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க பெரம்பூர் முல்லை நகரில் இவங்க விண்ணப்பம் போட்டிருந்தப்போ ஆன்லைனில் அங்கே 3000 பேர் பக்கமாக வருவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க தாவேக்கா. ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம்னா 200-300 பேர் நிற்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. ஸோ கூட்ட நெரிசல் நெருக்கடி ஏற்படலாம், அதனால் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு அனுமதி இல்லைங்கிற மாதிரி அங்கே சொல்கிறாங்க. ஆனால் தாவேக்கா சைடில் ஏங்க வேணும்னே தான் முதல் நாள் வந்து அந்த பெரம்பூர் முல்லை நகர் பகுதியில் ஒரு பெரிய குழி பள்ளம் தோண்டி வச்சிட்டாங்க ஆளும் அரசாங்கம். அப்போ எங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, நாங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடாது அப்படின்னு வேணும்னே நெருக்கடி கொடுக்குறாங்க. இவை எல்லாமே ஜனநாயக விரோதம் அப்படின்னு காட்டமாக அறிக்கை வெளியிடுறாங்க, விமர்சிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். அதே நேரத்தில் திமுக சைடில் இங்கே அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க பரப்புரை பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி கொடுக்கறது யார்? தேர்தல் ஆணையம். ஆணைய இணையதளத்தில் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பரப்புரைக்கு அனுமதி பெறணும். அப்படி இருக்க பரப்புரை அனுமதிக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? நாங்கள் எதுங்க தடுக்கணும்? அபாண்டமாக பழி சுமத்தக்கூடாது அப்படின்னு கவுண்டர் கொடுத்துருக்காரு மாசுங்க அமைச்சர். இப்படியாக ரெண்டு சைட்லேயும் வார் ஓடிக்கொண்டு இருக்கு. அதே நேரத்தில் தாவேக்கா சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் பாசிட்டிவாக பார்க்குறாங்க. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு நம்ம களத்தை கட்டமைக்கணும்னு நினச்சோம். போன வாரத்தில் கொஞ்சம் அப்படியே சூழ்நிலை மாறுற மாதிரி இருந்தது. இப்போ மறுபடியும், அதாவது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தது, இப்போ நம்ம அந்த இடத்துல லைம் லைட்டுக்கு வந்துட்டோம். அவங்க நேரடியாக நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக சென்னை பெரம்பூரில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு அந்த தொகுதியை தள்ளி விட்டுட்டாங்க. பாமகவுக்கு இங்கே பெரிய செல்வாக்கு இல்லை. அப்போ என்ன, ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு வருது. நம்ம இறங்கி வேலை பார்த்து டஃப் ஃபைட்டு கொடுக்குறப்ப நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம். இதை பார்த்து பயந்து தான் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ, மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க முடியுமோ, அதை இந்த ஆளும் திமுக அரசாங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு இணையதளம் தொட்டு எல்லா இடங்கள்லையும் தாவேக்காவினர் திமுகவை டார்கெட் பண்ணி பரப்புரை செஞ்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் டிவிகே சைடில் சில ரூட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. கொஞ்ச நாள் தான் இந்த தேர்தலுக்கான பரப்புரை செய்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது இல்லையா, ஒரு 20 நாட்கள் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு தெரியல. ஆனாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னா நமக்கு தோதாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பட்டியலிடுவோம். இப்போ அதிமுகவில் தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக இப்போ அங்கே ஒதுக்கப்பட்ட முக்கியமாக பலமான கட்சி அப்படின்னு பார்த்தா திமுக, அதிமுக நேரடியாக அங்கே மோதலாம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க இல்லையா. இப்போ பார்த்தோம்னா திமுகவில் காங்கிரஸ்க்கு 28, பாஜகவுக்கு அதிமுக கூட்டணியில் 27. இப்போ 2 தொகுதிகளையும் நம்ம சேர்த்தனோம்னா கிட்டத்தட்ட 55 தொகுதிகள் வந்துடுது. அதுக்கப்புறம் தாமரை சின்னத்தில் தமாக அவங்க 5 தொகுதிகளில் நிற்கிறாங்க அதிமுக கூட்டணியில். அப்போது ஒரு 60 தொகுதிகள். இந்த 60 தொகுதிகள்
நமக்கு கொஞ்சம் ஈஸியானது. அப்போ நம்ம இறங்கி அங்கே பட்டி தொட்டி எங்கும் பரப்புரை செஞ்சோம்னா நம்மளால் கணிசமான எம்எல்ஏக்களையும் வெற்றி பெற முடியும். இங்கே பரப்புரை தொட்டு நம்ம வேட்பாளர்களுக்கு தாராளமாக வைட்டமின் விநியோகம் செய்து இறங்கி வேலை பார்த்தா நிச்சயமாக நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம ஆட்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்க அப்படின்னு வியூகத்தை வகுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த சைடில் பாமக 18, ஆளும் கூட்டணியில் விசிக 8, அப்புறம் சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே, இப்படி இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஏரியாக்களை மட்டுமே கூடுதலாக நம்ம கவனிக்கலாம். அப்போ ஒரு 90 தொகுதிகள் இருக்குது. அப்போ இந்த 90 தொகுதிகள் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவானதாக இருக்கும். இப்படி கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற இடத்துல நம்ம அதிகமாக அட்டாக் பண்ணலாம். திமுக, அதிமுக நேரடியாக போட்டி போடுற தொகுதிகளில் நம்ம தாவேகா கவனம் செலுத்துவதை விட இப்படியான ஏதோ ஒன்று திமுக அங்கே ஒரு கூட்டணி கட்சி அதிமுகவில், இல்லை அதிமுக இங்கே திமுகவில் ஒரு கூட்டணி கட்சி, இப்படி இருக்கிற ஏரியாக்களில் கூடுதலாக கவனம் செலுத்துவோம் அப்படின்னும் வியூகங்களை வகுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் நிர்வாகிகள். ஸ்டாலின் ஒரு பக்கம், அமித்ஷா ஒரு பக்கம், டார்கெட் விஜய், டேட்டாக்கள் வைத்து வியூகம். திமுகவும் சரி அதிமுகவும் சரி டைரக்டாக திரு விஜயை அட்டாக் பண்ணல தாவேக்காவை. ஆனாலும் கூட தாவேக்காவை அவங்க 2 பேருமே லேஸில் எடுத்துக்கல. பாஜகவும் இப்போ உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருமே கூட நாங்கள் தாவேக்கா எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்லாம் முயற்சி எடுக்கலை. அவங்க வந்தாங்கன்னா எங்களுடைய வாக்குகளுக்கும் பாதகமாகும், அதை நாங்கள் புரிஞ்சிக்காமல் இல்லை அப்படின்லாம் ஒரு நேர்காணலில் அவர் சொன்னதாகலாம் நாளிதழ்களில் இப்போ செய்திகள் வருது. ஸோ நாங்கள் டிவிகேவை சப்போர்ட்டாலாம் பார்க்கல அப்படின்னு இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஆலந்தூர் கூட்டத்தில் கூட, பரப்புரை கூட்டத்தில் கூட பேர் சொல்லாமல், அதாவது அத்தனை பேர் உயிர் இழந்தாங்க, அவங்கள தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு அனுதாபம் தெரிவிக்கிறது, வருத்தங்களை தெரிவிக்கிறதெல்லாம் என்னங்க இது அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே பேர் சொல்லாமல் தொடர்ந்து அட்டாக் பண்ணிருக்காங்க டிவிகேவை. இது எல்லாமே தாவேக்கா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடாகவும் பார்க்கலாம். அதில் சில புள்ளிவிவரங்களும் இருக்குது. அதாவது 28/3/2026 சனிக்கிழமை தினத்தந்தி நாளிதழில் புள்ளிவிவரங்களை வச்சு ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. அதிமுக கூட்டணியில் தாமரை களம் காணும் 32 தொகுதிகள் அப்படின்னு 2021 புள்ளிவிவரம் சொல்கிறது என்ன அப்படின்னு. அதில் பாஜக போட்டியிடுற 27 தொகுதிகள் தாமரை சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா தமாகவோடு சேர்த்து 32 தொகுதிகளை பட்டியலிட்டிருக்காங்க. அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அதில் நாகர்கோயிலில் வெற்றி, மொடக்குறிச்சியில் வெற்றி, கோவை வடக்கில் அதிமுக வெற்றி, அவினாசியில் அதிமுக அமோகமாக வெற்றி, மீதி எல்லாமே தோல்வி தான். அதாவது 32 இந்த 4 தவிர்த்து பார்த்தா 28 தோல்வி. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகளில், இப்போ மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா 12,000 வாக்குகள், சாத்தூரில் 11,000 வாக்குகள், ஊட்டியில் பாஜக 5,348 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சாங்க. ராசிபுரத்தில் அதிமுக பார்த்தா 1952 தான், வாசுதேவநல்லூரில் 2,367, திருப்பூர் தெற்கில் 4,709, ராதாபுரத்தில் 5,925, மதுரை தெற்கில் 6,515, இப்படி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க இல்லையா. இந்த இடத்துல இப்போ இறங்கி வேலை பார்த்தா இன்னொரு பக்கம் விஜய் அவர் பிரிக்கிற வாக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னு ஒரு 8 தொகுதியை தீவிரமாக கவனிக்கிறாங்க, தாமரை சின்னத்தை வெற்றி பெற வைக்கணும்னு. இதே போல தான் இன்னொரு பக்கம் ஊற்றி பார்த்தோம்னா பல தொகுதிகள், இப்போ திருவண்ணாமலையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 94,000 ஓட்டு வித்தியாசம், 94,673. மினிஸ்டர் திரு ஏவா வேலு வெற்றி அடைஞ்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு பக்கம் திருவாரூர் எடுத்துக்கிட்டோம்னா திரு பூண்டி கலைவாணன் அவர் மாவட்ட செயலாளர் திமுக 51,174 வாக்குகள் வித்தியாசம். இப்படி அடுக்கிட்டே போகலாம். இந்த இடத்துல அப்புறம் ராமநாதபுரத்தில் பாஜக படுதோல்வி அடைஞ்சிச்சு போன முறை, 50,479. ஆவடியில் அதிமுக அதோட மோசமான தோல்வி, 55,275. ஸோ இதெல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு டிஎம்கே கருதுகிறாங்க. அதே நேரத்தில் போன முறை மானாமதுரை தனி தொகுதியில் பார்த்தோம்னா
14,091 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி அடைஞ்சது. கந்தர்வ கோட்டையில் பார்த்தோம்னா வெறும் 12,721 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த குறைஞ்ச தொகுதிகள் இருக்கு இல்லையா, இங்கே எதிரிகளும் இப்போ இறங்கி வேலை பார்க்குறப்ப அந்த இடத்துல விஜய் அவரு பெறுகின்ற வாக்குகள் தங்களுடைய வெற்றியை பாதிக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தோம்னா பல இடங்களில் இந்த 50,000 டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குன்னு சந்தோஷமாகவும் எடுத்துக்க முடியாது. அந்த 50,000 வாக்குகள் அப்படிங்கிறது விஜய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாத்தாக்கா திரு சீமான் அவர்கள் ஒரு பக்கம் பிரிக்கக்கூடிய வாக்குகளாகவும் இருக்கலாம், மெயினாக விஜய். அப்போ இதை வச்சு தான் எல்லோருமே விஜய் இந்த இடத்துல எம்எல்ஏ ஆயிடுவார் அப்படின்னு சொல்ல வரல அவங்க பார்ட்டி. ஆனால் அவங்க பெறுகின்ற இந்த வாக்குகள் தங்களுடைய எம்எல்ஏ கனவையும் ஆட்சி கனவையும் தகர்த்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இப்போ தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் யார் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சரி கட்டுங்க அப்படின்னும், தாவேக்காவுடைய மாசேக்கள் அவங்கக்கிட்ட இன்னொரு சீக்ரெட் டீலிங் போடுங்க அப்படின்னும், இன்னொரு பக்கம் அவங்களுடைய பரப்புரையை விட அதிக அளவில் தீவிரமாக இறங்கி மாஸ் காட்டுங்க உங்களுடைய பரப்புரையில். எங்கே திரும்பினாலும் உதயசூரியன்னு திமுக கூட்டணி அவங்களுடைய சின்னங்கள் தான் தெரியணும். இதே தான் இந்த பக்கமும் திரு எடப்பாடி அவர்களும் அதே தான், எங்கே திரும்பினாலும் இரட்டை இலை நம்மளுடைய கூட்டணி இருக்கணும் அப்படின்னு ஆர்டரே போட்டிருக்காங்க. ஏன்னா இப்படி இறங்கி இந்த சின்னத்தை தொடர்ந்து அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப மக்களோட ஒரு பெரும் கூட்டத்தோட சிரித்தபடி அவங்கக்கிட்ட பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தாவேக்காவுக்கு பரப்புரைக்கான அந்த ஸ்பேஸ் குறையிறப்ப இது எல்லாமே இங்கே திமுகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ சாதகமான வாக்குகளாக மாறும் அப்படின்னு இரண்டு அனுபவம் பெற்ற கட்சிகளும் திட்டமிடுறாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் மக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் மக்களுக்கு நினைவுக்கு வருவாங்க. நேருக்கு நேர் சந்திக்கிறப்ப டிவிகே பாணியில் சொன்னால் அந்த வாய்ப்பை டிவிகே வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் பரப்புரையை தடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. ஆனால் திமுக அதிமுக நாங்கள்லாம் யாரையும் தடுக்கலை அப்படின்னு சொன்னாலும் கூட தாவேக்காவுக்கு அதிக ஸ்பேஸ் கிடைக்கக்கூடாது, பிரீத்திங் டைம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்னையில் பெரம்பூர் தொகுதி வில்லிவாக்கம், இப்போ வில்லிவாக்கம் எடுத்துக்கிட்டோம்னா திரு ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறாங்க போட்டி போட போகிறாரு அப்படின்னு. அந்த இடத்துல அண்ணா நகர் திரு கார்த்திக், சட்டமன்ற உறுப்பினர் திரு மோகன் அவருடைய வாரிசு, அவரை களமிறக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மருமகன் தரப்புடைய நெருக்கமானவர், குட் புக்கில் இடம் பிடிச்சவர் அப்படின்னு டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படின்னு கணக்கு போடுறாங்க. பெரம்பூர் எடுத்துக்கிட்டாலும் சரி, திரு விஜயை தோற்கடிக்கிறதுக்காக அங்கே தீவிரமாகவே அமைச்சர் திரு சேகர் பாபு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. நூக்கன் கார்னர் அவங்க டீமு, அதாவது 5 குடும்பத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது போய் இப்போ இந்த ஏரியாக்களில் மட்டும் 2 குடும்பத்துக்கு ஒருத்தர். ஒரு குடும்பத்தில் தோராயமாக 5 வாக்குகள் இருக்குன்னா 2 குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா 10 வாக்குகளுக்கு ஒருத்தர் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி தொடர்ந்து தினந்தோறும் அவங்கள சந்திக்கிற மாதிரி ஒர்க் பிளான் வகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே விஜயை தோற்கடிக்கும் அப்படின்னும் கணக்கிடுறாங்க ஆளும் தரப்பு. அந்த அளவுக்கு களம் பயங்கரமாக அனல் வீசிகிட்டு இருக்குங்க. இங்கே உள்ளேருந்தே நம்மளால் பேச முடியல, அவ்வளோ வெக்கையாக இருக்குது. ஆனால் தேர்தல் வந்து விட்டால் எங்களுக்கு வெயில் இந்த வெக்கையெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு களத்தில் தீயாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்வத்தை இந்த வேகத்தை 5 ஆண்டுகள் செஞ்சுருக்கலாமே அப்படின்னும் திமுகவை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் ஆட்சியில் இருந்தப்பவும் அதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு அதிமுகவிலையும் கேட்டிருக்காங்க. சரி, இப்போவாது நாங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு தாவேக்கா வராங்க, அவங்களாவது மக்களை வேகமாக வந்து சந்திக்கலாம், என்னத்தை சொல்ல அப்படின்னு புலம்பல்களும் வாக்காளர் பெருமக்கள்கிட்ட வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. பார்ப்போம், அனல் வீசுது, பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.